வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு மயில கொடுத்த அந்த போனை வாங்கிக்கிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்ததும், ஏய் அங்கே நில்லு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல, உன்னை யாருடா இந்த வீட்டுக்குள்ள விட்டது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, ஒரு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ என்னை எதுக்கு தடுத்து நிறுத்துறீங்க? வில்லி கேக்குறாங்க. டேய், என்ன உண்மையடா சொல்ல வந்திருக்க? இங்க பாரு, உன் முழு கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது என் அக்காக்காரிக்கே நல்லாவே தெரியும். தெரிஞ்ச பிறகும் நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற பாரு, அதுல நீ ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் இவ்வளவு தூரம் இந்த வீட்டை தேடி வரல, நான் அத்தை கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்க குடும்பம் சிவனாண்டியோட குடும்பம். அவனுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா போய் கேளுங்க, பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க இங்க தேவையில்லாம சத்தம் போடுற வேலை வச்சுக்காதீங்க. இது கேட்டதும் வில்லி அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, உன் கண்ணு முன்னாடியே என்னை எப்படி பேசுறான் பாத்தியா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அவன்கிட்ட பீச்சு வச்சுக்காதடி, அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் கூட யாருக்குமே மரியாதை கொடுத்து பேசவே மாட்டான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான், இவன் யாருக்கு மரியாதை கொடுப்பான், இவன் வளர்ப்பு அப்படி அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ டென்ஷன் ஆகி, இங்க பாருங்க, நான் வந்த வேலையை மட்டும் பாக்குறேன். அத்தை, பாட்டி மேல இத்தனை வருஷமா தப்பு. சிவகாமி பாட்டி இறந்ததுக்கு பாட்டி அப்படி அவமானப்படுத்தினதுனாலதான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சிவகாமி பாட்டி, உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் ஒரு பெரிய சதி. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஆகா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டானோ? எப்படி இவனுக்கு உண்மை தெரியும்? முத்து மாமா மேலதானே தப்பு, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, இவன் ஏதோ சூழ்ச்சியை பயன்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக இப்படி பிளான் பண்ணி பேசுறான். இவன் பேசுறத நீ நம்புனேன்னு வச்சுக்கேன், ஒன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஊர் பஞ்சாயத்துல உன் குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? வெளியில போ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, முடியாதுட்ட, உண்மை என்னமோ அதை நான் சொல்லிட்டு தான் போவேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம சத்தம் போடாம போ. அப்போ ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, மாப்பிள்ளை ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்காரு, அவரு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க அக்கா, இவனை இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வர வைக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. உன் மாப்பிள்ள பேச்ச நீ கேட்காதுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இவன் பேச்ச நான் ஏன் கேட்கணும், வெளியில போடா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, என் பேச்ச கேட்க வேண்டாம், நான் காமிக்கிற வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பேசின வீடியோவை டக்குன்னு காமிக்கிறாங்க. அப்போ அதுல சண்முகம் பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்ததும் வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஆகா, இந்த சண்முகம் இறக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஆதாரத்தை விட்டுட்டு போயிருக்கானா? ஆகா, முத்து மாமா வசமா சிக்கிட்டாரே, இனிமே அக்கா காரிக்கிட்ட இருந்து அவனால தப்பிக்கவே முடியாதே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த வீடியோவை டக்குன்னு கையில வாங்கி பாக்குறாங்க. அதுல சண்முகம் பேசியிருக்காரு, இது மாதிரி சிவகாமி அம்மாவோட இறப்புக்கு காரணம் அந்த முத்து தான். நாள் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். அப்போ அவங்க மறுநாள் பஞ்சாயத்தை கூட்டுறேன், உன்னை அவமானப்படுத்தாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பயந்து போன அவன் அந்த அம்மாவோட காஃபில எதையோ கலந்துட்டான். அதனால அவங்க உடனே இறக்கல, கொஞ்சம் கொஞ்சமா இறந்திருக்காங்க. மறுநாள் அவங்க நகையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அவங்க உண்மைய சொல்றதுக்குள்ள அவங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு, தான் எதுக்காக இறக்குறோம் அப்படின்னே தெரியாம இறந்திருக்காங்க. இந்த குடும்பமும் எதுக்காக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னே தெரியாம பிரிஞ்சு இருக்கிறாங்க. சேதுபதி ஐயா மேலையும் பரமேஸ்வரி அம்மா மேலையும் எந்த வித தப்பும் இல்ல,
அன்னைக்கு அவங்க பண்ணது தப்புதான், நகைய இவங்க எடுத்துட்டாங்கன்னு சொன்னது தப்புதான். ஆனா அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே நாடகம்க்கா, உன்னை ஏமாத்துறதுக்காக இவன் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டிருக்கான், நீ நம்பாதக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இந்த வீடியோவை பார்த்த பிறகும் உனக்கு நம்ப முடியலையா? அன்னைக்கு மண்டபத்துக்கு இந்த சண்முகம் இந்த உண்மையை சொல்றதுக்காக தான் வந்திருக்கான். அதுக்குள்ளேயும் அந்த முத்து இந்த சண்முகத்தை ஆயுதத்தால தாக்கியிருக்கிறான். இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, அக்காக்காரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவ கண்டிப்பா இந்த விஷயத்த சாதாரணமா விடமாட்டாளே அப்படின்னு பயப்படுறாங்க. ஹீரோ அவங்க அத்தைய பார்த்து, அத்தை இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டா, பாட்டி மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸ்வரி ஷாக் ஆகி உட்காடுறாங்க. இத்தனை வருஷமா அந்த பரமேஸ்வரிய எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருப்பேன், எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசியிருப்பேன், அது எதையுமே அவங்க பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் என்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணா, ஆனா நான் எதையுமே கேட்கவே இல்லை. பாவம் எந்த அளவுக்கு அவங்கள அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப சோகமா பேச, அப்ப நம்ம ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி இப்ப கூட ஒன்னும் டைம் ஆகல, நீ போய் அம்மா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மன்னி மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு கால்ல விழுந்தனாலே போதும், பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். வில்லி சொல்றாங்க, அக்கா இங்க பாருக்கா அதை விடு, ஆனா அந்த கிழவி நமக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பாரு. ராஜா கேக்குறாரு, ஏ சந்திரா உனக்கு இப்ப என்ன வேணும்? இந்த குடும்பம் எப்பவுமே ஒண்ணு சேரவே கூடாது அப்படின்னு நினைச்சு நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது நல்லா தெரியுது. இதுக்கப்புறமேலும் ஏதாவது நீ பேசி இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணன்னு வச்சுக்கேங்க, என்ன மாதிரி யாரும் இந்த பொல்லாதவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆகா இவங்க என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷமா தப்பே பண்ணாதவங்க மேல இவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கனே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு இன்னும் உனக்கு காலம் தாழ்ந்து போகல, நீ இப்பயே போயிட்டு அம்மா கிட்ட பேசு. உடனே ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்த இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் இத்தனை வருஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த குடும்பம் நல்லா இருந்தா மட்டும் போதும், நீங்க உண்மைய புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா இன்னும் என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க, இப்பவே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு போகலாம், பாட்டி கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க, பாட்டி கண்டிப்பா உங்களை மன்னிச்சிருவாங்க. ஈஸ்வரியும் சரி நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. வில்லி இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்த உடனே அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி சந்திரா கிட்ட, சந்திரா வா போகலாம். வில்லி சொல்றாங்க, இல்லக்கா நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன். உடனே ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வில்லி என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்த நம்ம புருஷன் கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்ட்டு நேரா அந்த ஜெயிலுக்கு கிளம்புறாங்க. அங்க போயிட்டு நேரா அந்த சிவனாண்டியையும் காளியம்மாளையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்து போயிருச்சு. காளியம்மா கேக்குறாங்க, என்னாச்சு மருமகளே, என்ன பிரச்சனை? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை இத்தனை வருஷமா எந்த உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த உண்மைய அந்த டிரைவர் பைய நிரூபிச்சுட்டான். அந்த பாவி பைய சண்முகம் இறக்கும் பொழுது நமக்கு எதிரா ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு இறந்திருக்கான். அந்த ஆதாரம் அந்த டிரைவர் பையனோட கையில கிடைச்சிட்டு அவன் அந்த ஆதாரத்தை வச்சு என் அக்காக்காரி கிட்ட உண்மையை நிரூபிச்சுட்டான். இனிமே அக்காக்காரி கிட்ட போயிட்டு இந்த குடும்பம் உண்மை சேரணும் அப்படின்னு அவகிட்ட துளி அளவு கூட நிறுத்தவே முடியாது. இதை கேட்டதும் காளியம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன மருமகளே இவ்வளோ அதிர்ச்சியான விஷயத்த சொல்றீங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு. அக்காக்காரி இப்ப அந்த பரமேஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்காக போயிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அடுத்த டார்கெட் முத்து மாமா அப்படின்னு நினைக்கிறேன். அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா மாமாவை சும்மா விட மாட்டா. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. இதை கேட்டதும் அந்த காளியம்மா சொல்றாங்க, மருமகளே இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கலையே.
எத்தனை வருஷம் இந்த உண்மை புதைஞ்சு இருந்துச்சு, இத போய் அந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சிட்டானே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, ஆமாட்ட, எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவன் அந்த சண்முகத்தோட வீடியோவை வச்சு நிரூபிச்சுட்டான். வீடியோ இல்லாம சும்மா சொல்லியிருந்தா கூட நான் எப்படியோ அக்காக்காரி கிட்ட சமாளிச்சிருப்பேன். ஆனா அவன் வீடியோ ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டான். அதனால என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, ஆமா மருமகளே, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா பரமேஸ்வரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ பரமேஸ்வரி வெளியில வர, அப்ப ராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி, இன்னுமா நீ அம்மாவை பரமேஸ்வரின்னு கூப்பிடணும்? ஈஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, நான் உங்ககிட்ட ரொம்ப பெரிய மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இத்தனை வருஷமா உங்க மேல தப்பே இல்ல. ஆனா உங்களை நான் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இதை கேட்டதும் பாட்டி ஹீரோவை பார்க்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அந்த சண்முகம் பேசின வீடியோ ஆதாரம் எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த வீடியோவை அத்தை கிட்ட காமிச்சு நான் உண்மையை நிரூபிச்சுட்டேன். உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டேன். இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா, உண்மையாவே நிரூபிச்சிட்டியா? ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, உங்க மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சுட்டேன். அத்தையும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்போ பாட்டி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, என்னைக்குமே உண்மை தெரிஞ்ச பிறகு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், என் பேரை அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணும். ரெண்டு பேரையும் நீ சேர்த்து வைக்கணும். அப்படி நீ சேர்த்து வச்சாலே எனக்கு அது போதும். மத்தபடி எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப கூட உங்களை பத்தி நினைக்கவே இல்லை. உங்களை எந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அவமானப்படுத்தியிருக்கேன். அது எதையுமே நீங்க பெருசா எடுத்துக்காம உங்க பேரை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுல இருந்தே நீங்க எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு தெரியுது. ஆனா உங்களை பத்தி நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே. சோ என்ன நினைச்சு பார்த்தாதான் எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். அவனை சும்மா விடக்கூடாது. இந்த குடும்பம் 30 வருஷமா பிரிஞ்சிருக்கு. 30 வருஷமா என் பேரன் பேத்திங்களோட பாசமே கிடைக்காம வேதனையிலையும் கஷ்டத்திலையும் இருந்தேன். அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் ஒருத்தன் தான். இந்த குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அந்த ஒருத்தன் தான் காரணம். அவனை சும்மா விடக்கூடாது ஈஸ்வரி. அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா அத்தை, அவனை சும்மா விடுவனா? இந்த குடும்பம் பிரிஞ்சு இருந்துச்சு, உங்களையெல்லாம் நான் பிரிஞ்சு இருந்தேன். எங்க அம்மாவை அவன் ரொம்ப ஒரு தப்பான முறையில அவனை அவன் காலி பண்ணியிருக்கான். அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். எங்க அம்மா எதுக்காக இறக்குறோம் அப்படின்னு தெரியாமலே இறந்திருக்காங்க. அப்படி இருக்கையில அவனை சும்மா விடுவனா? நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட பேசுறாங்க ஈஸ்வரி. இவங்க பேசினதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த முத்துவுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை நான் கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள, ஆனா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சதுதான் ரொம்ப தப்பு. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன். இனிமே உங்களோட ஹாப்பினஸ்ல நான் குறுக்க வர மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இது கேட்டதும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.